அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு நாள் புலிபோக போயிட்டு வந்தோம். அதை உங்களிடத்துல ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஏன்னா நீங்களுமே அங்கே போயிட்டு வரலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு இடம் வந்து ஃபேமிலியோடு போனோம்னா நல்லா ஜாலியாக குழந்தைங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய மரம் நிழல் வந்து நிறையா இருந்துச்சு. பனை மரங்கள் நிறையா இருந்தது, சவுக்கு மரம் நிறையா இருந்தது. ஸோ அந்த மரத்தோட நிழல் வந்து அந்த இடத்துல நிறையா இருந்ததுனால நம்ம நாள் ஃபுல்லாக கூட அங்கேயே உட்காந்துட்டே இருக்கலாம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுமே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு உண்டான ரைட்ஸ் எல்லாமே இருந்தது. அந்த ரைடு வந்து அதில் நாங்கள் எங்கள் குட்டி பையனை கூட ஒரு சில ரைட்லலாம் உட்கார வச்சுருந்தோம். அவருக்கு வந்து கார் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு கார் ரைடில் கூப்பிட்டு போயிருந்தோம். ரைடுக்கெலாம் பார்த்திங்கன்னா 40 rupees தான். அப்புறம் பக்கத்துலேயே வந்து பைக் ரைடு இருந்தது. அவர் அந்த பைக் ரைடில் போகணுன்னு ஆசைப்பட்டார். அதனால் பைக் ரைட்லேயும் போனார். பக்கத்தில் இன்னும் ஒரு 2 ரைட்லாம் இருக்குது. பட் அன்றைக்கி வந்து அங்கே யாருமே இல்லை கூட்டு போகிறதுக்கு. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைங்க எல்லாமே இருந்தது. இது வந்து ஒரு கேம் மாதிரி. அந்த வளையத்தை தூக்கி அப்படி போட்டோம்னா அந்த பொம்மை அவங்களே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போனோம் அப்படின்னு சொன்னோம்னா பீச்சு. இதில் இந்த மணலில் வந்து உச்சி வெயிலில் நடந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பயங்கர சூடு கால். ஆனால் கூட சரி போய் பீச்சை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் அப்படியே அங்கேருந்து நடந்து போனோம். எங்கள் கூட வந்து குழந்தைங்க வந்துருந்தாங்க, குட்டி பசங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வெயில் வந்து தாங்க முடியல. ஆனால் நம்ம பீச்சை போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போயிருந்தோம். தண்ணியிலலாம் இறங்கல, பீச்சை மட்டும் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அங்கேருந்து போனோம். இவருக்கு அப்படியே கால் சுட ஆரம்பிச்சிடுச்சு. கால் ரொம்ப சூடு தாங்க முடியல. அதனால சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் குருன்றதான ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு லஞ்ச் எல்லாருமே விரும்பினதை ஆர்டர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். அவருக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா ஃபுட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இலையில வச்சோம். அவரும் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டாரு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஒரு பாதி நாள் வந்து அப்படியே அங்கேயே போயிடுச்சு. ரொம்ப நல்லா ஜாலியாக அப்படியே அந்த நாள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நீங்களும் யாராவது போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். தேங்க்யூ.